ஒரு செட் ஆஃப் பேரந்தசிஸ நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டா குடுத்திருப்பாங்க. அதுல வந்து லாங்கஸ்ட் வேலிட் பேரந்தசிஸ் சப் குரூப் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அத நம்ம வந்து ஸ்டாக் வச்சு எப்படி பண்றதுன்னு இந்த ப்ரோகிராம்ல பார்க்கலாம். நமக்கு இன்புட் என்ன வந்திருக்கும்னா, எ ஸ்ட்ரிங் கன்டெய்னிங் ஒன்லி பேரந்தசிஸ், ஓப்பன் பிரேசஸ் அண்ட் குளோஸ் பிரேசஸ். நம்மளோட கோல் என்னன்னா, டு ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த லாங்கஸ்ட் வேலிட் பேரந்தசிஸ் சப்ஸ்ட்ரிங். ஒரு வேலிட் பேரந்தசிஸ் சப்ஸ்ட்ரிங்கோட கிரைட்டீரியா என்னன்னா, ஓப்பன் பிரேசஸ் அண்ட் குளோஸ் பிரேசஸ் வந்து ஈக்குவல் நம்பரா இருக்கணும். ஓப்பன் வந்ததுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் வரணும். ஆல்சோ க்ளோசிங் வந்து கரெக்ட் ஆர்டர்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் வந்து 2 ஓப்பன் பிரேசஸ், 1 குளோஸ் பிரேஸ் இருக்குன்னா, இதோட அவுட்புட் நமக்கு வந்து 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா, இதுல லாங்கஸ்ட் வேலிட் சப்ஸ்ட்ரிங் வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் தான். நம்ம இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ஸ்டாக் தான் யூஸ் பண்ண போறோம். ஸ்டாக்ல வந்து இந்த ஸ்ட்ரிங் இன்புட்ட ஒன் பை ஒன்னா புஷ் பண்ணிட்டே இருக்க போறோம். ஓப்பன் பிரேசஸ் வரப்போ புஷ் பண்ணுவோம். ஒரு டைம்ல ஒரு க்ளோஸ் பிரேஸ் வந்துச்சுன்னா, ஓகே பாப் அவுட் பண்ணி எடுக்க போறோம். ஸ்டாக்குள்ள ஆட் பண்ண போறது பிரேசஸ் கிடையாது. அந்த பிரேஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஸ்டாக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் பிரேஸ பார்த்தோனே, அந்த பிரேஸ் வந்து எந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் வந்து 2 ஓப்பன் பிரேஸ், 1 க்ளோஸ் பிரேஸா இருந்தா, இது ஒரு ஸ்ட்ரிங் தானே. இண்டெக்ஸ் பேஸ்டா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பிரேஸோட இண்டெக்ஸ் 0 தென் 1, 2 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பிரேஸ நான் பார்த்த உடனே, அதோட இண்டெக்ஸ வந்து என்னது 0 இந்த பொசிஷன்ல எனக்கு ஒரு ஓப்பன் பிரேஸ் இருக்குப்பா அப்படின்னு நான் போட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி -1ன்ட்டு ஒரு பேஸ் இண்டெக்ஸ் நம்ம போடணும். டாப் வந்து ஃபர்ஸ்ட்டு -1ல தான் இருக்கும். இத ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஓப்பன் பிரேஸ பார்த்தோனே உள்ள இன்சர்ட் பண்ணணும். குளோஸ் பிரேஸ பார்த்தோனே பாப் அவுட் பண்ணணும். ஒருவேள ஒரு ஓப்பன் பிரேஸ் அந்த பொசிஷன் 1 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பிரேஸ் வரப்போ டாப் எலிமெண்ட்ட பாப் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் பொசிஷன்ல இப்போ i ஈக்குவல் டூ 0 இருந்தப்போ இத இன்சர்ட் பண்ணோம். i ஈக்குவல் டூ 1 இருந்தப்போ இத இன்சர்ட் பண்ணோம். i ஈக்குவல் டூ இப்போ 2. i ஈக்குவல் டூ 2ல வந்து ஒரு க்ளோஸ் பிரேஸ் வருது. அப்டின்னா இங்க இருக்கிற டாப் எலிமெண்ட்ட நம்ம பாப் அவுட் பண்ண போறோம். பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, லென்த் கால்குலேட் பண்ண போறோம். இப்ப நான் மேட்சிங்கா பாப் அவுட் பண்ணேன். ஸோ இந்த லென்த்க்கு வந்து ஃபார்முலா என்ன அப்டின்னா, இப்ப எந்த பொசிஷன்ல நான் ஒரு எலிமெண்ட்ட பார்த்தேன். ஸோ இந்த லென்த்த நம்ம கால்குலேட் பண்ணா இந்த ஓப்பன், குளோஸ் மேட்சிங்கா இருக்கு. எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த பொசிஷன்லேருந்து தானே நான் எடுத்தேன். 2 இண்டெக்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ i ஈக்குவல் டூ 2ன்ற இடத்துல தான் வந்து நான் அந்த குளோசிங் பிராக்கெட்ட பார்த்தேன். ஸோ 2 போடுறேன். 2 மைனஸ் இப்போ வந்து ஸ்டாக்ல வந்து டாப்ல இருக்கக்கூடியது என்னது? 0. பீக் பண்ணி பார்க்குறப்போ டாப்ல இருக்கக்கூடியது 0. ஸோ 2 மைனஸ் 0 அப்படின்னு போட போறேன். 2 மைனஸ் 0 ஈக்குவல் டூ 2. ஸோ இந்த மேட்சிங் செட்டோட லென்த் வந்து 2. இப்போதைக்கு லாங்கர் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் 2. இதுக்கப்புறம் ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, -1, 0 இதுதான் டாப். இதுக்கு மேல இங்க நமக்கு வந்து இன்புட்ல வேற பிரேசஸ் இல்ல. இந்த இன்புட் ஸ்ட்ரிங் எம்ப்டி ஆயாச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் நவ் கன்சிடர் த ஸ்ட்ரிங் ஒரு ஓப்பன் பிரேஸ், 2 குளோஸ் பிரேஸ் அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன், ஒரு குளோஸ். இப்போ நம்ம ஸ்டாக்ல வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் இண்டெக்ஸ் இருக்கும் -1. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஓப்பன் பிரேஸ். ஓப்பன் பிரேஸ பார்த்தா ஸ்டாக்குக்குள்ள இந்த பொசிஷன ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 0த் இண்டெக்ஸ்ல நான் ஒரு ஓப்பன் பிரேஸ பார்த்தேன். நான் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் பிரேஸ் வருது அட் பொசிஷன் 1. இப்ப என்ன பண்ண போறோம்? க்ளோஸ் பிரேஸ பார்த்தோனே, இதுக்கு ஈக்குவலன்ட்டா ஒரு ஓப்பன் பிரேஸ் உள்ள இருக்கும்னு அஸ்யூம் பண்ணிட்டு, ஸ்டாக்குக்குள்ள டாப்ல இருக்கிற எலிமெண்ட்ட வந்து பாப் அவுட் பண்றோம். பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா, ஸ்டாக் வந்து எம்ப்டி கிடையாது. -1ன்ட்டு ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம ஒரு எலிமெண்ட்ட பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டாக் வந்து எம்ப்டியா இல்ல. பேஸ் இண்டெக்ஸ் இருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நம்ம பார்த்த இண்டெக்ஸ் 1ல இருக்கக்கூடிய க்ளோஸ் பிரேஸஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஓப்பன் பிரேஸ் உள்ள நம்ம போட்டுருக்கோம். ஸோ இது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். வேலிடான ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த வேலிட் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்த நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, லென்த் ஈக்குவல் டூ நம்ம எந்த பொசிஷன்ல இந்த க்ளோஸ் பிரேஸ பார்த்தோம்? 1ங்கிற பொசிஷன்ல இண்டெக்ஸ் 1. ஸோ 1 மைனஸ் இப்போ ஸ்டாக்ல வந்து டாப் எலிமெண்ட் என்ன இருக்கு? இந்த 0வ பாப் அவுட் பண்ணியாச்சு. டாப் எலிமெண்ட் -1 தான். ஸோ 1 மைனஸ் -1 ஈக்குவல் டூ 2 தான் வரும். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 2. இதுதான் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் இதுவரைக்கும். இனிமே நம்ம பார்க்க போற எலிமெண்ட் வந்து குளோஸ் பிரேஸ் அட் இண்டெக்ஸ் 2. ஸோ குளோஸ் பிரேஸ பார்த்த உடனே என்ன பண்ணணும்? ஸ்டாக்ல இருந்து பாப் அவுட் பண்ணணும். இங்க பாப் அவுட் பண்றதுக்கு -1 தான் பாப் அவுட் பண்ண முடியும். இப்ப பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா
ஸ்டாக் வந்து எம்ப்டி ஆயிருச்சு. எலமெண்ட்டே இல்ல ஸ்டாக்ல. இது வந்து ஒரு வேலிட் எலமெண்ட் கிடையாது. இங்க வந்து அழகா ஒரு சப்ஸ்ட்ரிங் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா, இந்த இடத்துல அந்த கன்டினியூட்டி பிரேக் ஆயிருச்சு. இந்த செவுர நான் வந்து உடைக்க போறேன். இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் ஒண்ணு 2ன்னு பார்த்தோம்ல. இதுக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆகாது. இந்த இடத்துக்கு அப்புறம் என்னால வந்து கன்டினியூட்டி வந்து போட முடியாது. இனிமே வந்து ஏதாவது சப்ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா, அது ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு மிஸ்மேட்ச் வந்ததுனால, இந்த ப்ரீவியஸ் இருக்கிற லென்த்த இனிமே கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். அந்த பாயிண்டரோட லொகேஷன் என்னவா இருக்கும்னா, கடைசியா நம்ம குளோஸ் பண்ணோம்ல, அந்த குளோஸ் பிரேசஸ் அதோட இண்டெக்ஸ். ஸோ இந்த குளோஸ் பிரேஸ் கடைசியா பார்த்த மிஸ்மேட்ச் ஆன குளோஸ் பிரேஸோட இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ அந்த 2வ தான் இன்சர்ட் பண்ண போறோம் இந்த ஸ்டாக்குக்குள்ள. இப்போ பேஸ் பாயிண்டர் வந்து 2. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங்ல அப் டூ இண்டெக்ஸ் 2 வரைக்கும் இருக்கிறதுல உள்ள சப்ஸ்ட்ரிங்க நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த 2 இடத்துல ஒரு பிரேக்கேஜ் நடக்குது. கன்டினியூட்டி மிஸ் ஆவுது. இனிமே நீ பார்க்க போற ஸ்டாக்ல நீ ஏதாச்சும் வேல்யூ இன்சர்ட் பண்ண அப்டின்னா, இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் திரும்ப 0லருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே தவிர, இந்த 2 இண்டெக்ஸ் 2க்கு முன்னாடி இருக்கிற இதுக்கும், இண்டெக்ஸ் 2க்கு அப்புறம் வரக்கூடிய பேரந்தசிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா, இங்க ஒரு மிஸ்மேட்ச் ஆன பேரந்தசிஸ் வந்து பிரேக்கேஜ் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் 2ல இருக்கிற க்ளோஸ் பிரேஸ பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம பேஸ் பாயிண்டரையும் ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ பேஸ்ல வந்து ஸ்டாக்ல 2 தான் இருக்கும். இதுதான் வந்து பேஸ் இண்டெக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எலிமெண்ட் வந்து இண்டெக்ஸ் 3ல இருக்கக்கூடிய ஓப்பன் பிரேஸ். ஸோ ஓப்பன் பிரேஸ பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்ணணும். அந்த ஓப்பன் பிரேஸ் எந்த இண்டெக்ஸ்ல இருந்துச்சோ, அத நம்ம புஷ் பண்ணணும். ஓகே இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் 4ல ஒரு க்ளோஸ் பிரேசஸ் இருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் பிரேசஸ பார்த்தா என்ன பண்ணணும்? அதுக்கு ஈக்குவலன்ட்டா இந்த ஸ்டாக்ல டாப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ட வந்து பாப் அவுட் பண்ணணும். இங்கே பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக் எம்ப்டியா இல்ல. ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த பேஸ் பாயிண்டர் வேல்யூ அன்டச்டா இருக்கு. நான் இப்போ வந்து லென்த் கால்குலேட் பண்ண போறேன். லென்த் என்ன அப்டின்னா, இந்த க்ளோஸ் பிரேஸ் நான் எந்த இண்டெக்ஸ்ல பார்த்தேன்? 4. இண்டெக்ஸ் 4 மைனஸ் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 4 மைனஸ் ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போதைக்கு ஸ்டாக்ல அந்த 3ய பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் இண்டெக்ஸ் என்ன? அந்த பொசிஷன் 2. பொசிஷன் 2 தான் இருக்கு. ஸோ 4 மைனஸ் 2 ஈக்குவல் டூ 2. ஸ்ட்ரிங்கோட லென்த் 2. ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் 2க்கும் பார்த்தோம். இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் 2 தான். ஸோ நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து 2 தான் வரும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. இந்த வொர்க்கிங் ப்ரோகிராம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் யுட்டிலிட்டி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் வேலிட் பேரந்தசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். இந்த ஃபங்ஷன் வந்து அந்த பேரந்தசிஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்க வந்து இன்புட்டா வாங்குது. இது அவுட்புட்டா எத ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். இப்போ வந்து ஸ்டாக் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். பேரந்தசிஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ மட்டும் தான் புஷ் பண்ண போறோம் ஸ்டாக்குள்ள. ஸோ ஸ்டாக்கோட டைப் வந்து இன்டிஜர்ன்ட்டு எழுதிட்டேன். இப்போ பேஸ் கேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேஸ் இண்டெக்ஸ் -1 ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்றோம். பேஸ் இண்டெக்ஸ் புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த லென்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 0ன்னு செட் பண்றோம். மேக்ஸிமம் லென்த். மேக்ஸ் லென்த் 0ன்னு செட் பண்ணியாச்சு. நம்மளோட இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு வந்து இண்டெக்ஸ் அசைன் பண்ணிட்டு 1 பை 1ஆ அத வந்து ஸ்டாக் உள்ள ஆட் பண்ண போறோம். ஃபார் லூப் வச்சுட்டு. ஃபார் i ஈக்குவல் டூ 0, i லெஸ் தேன் இந்த இன்புட் ஸ்ட்ரிங் டாட் லென்த் i பிளஸ் பிளஸ். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண போறோம்னா, இந்த 0த் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர வந்து செக் பண்றோம். செக் பண்ணிட்டு ch ஈக்குவல் டூ s டாட் கேர் அட் அந்த ஸ்ட்ரிங்ல வந்து இந்த 0த் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியது என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அத வந்து செக் பண்றோம். அது ஓப்பன் பிரேஸா இருந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்டாக்ல வந்து -1 நம்ம புஷ் பண்ணோம் இங்க. ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் -1 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைனா 0த் இண்டெக்ஸ்ல ஓப்பன் பிரேஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஓப்பன் பிரேஸ் இருக்குது அப்டின்னா, ஸ்டாக் டாட் புஷ் ஆஃப் i. iன்னா இதோட இண்டெக்ஸ் என்ன? இண்டெக்ஸ் 0 தான. ஸோ ஓப்பன் பிரேஸ் இருந்துச்சு. அந்த இண்டெக்ஸ் 0வ வந்து ஸ்டாக் உள்ள வந்து புஷ் பண்றோம். அதுக்கப்புறம் ஐய இன்கிரிமெண்ட் பண்றோம். திரும்பவும் வந்து ஓப்பன் பிரேஸ் தான் இருக்கு. ஸோ அதையும் அதோட இண்டெக்ஸ் என்ன 1 அதையும் ஸ்டாக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல ஒரு குளோசிங் பிரேஸஸ் வருது. குளோசிங் பிரேஸஸ் வந்துச்சுன்னா, இந்த எல்ஸ் செக்ஷன் ரன் ஆகும். ஸ்டாக் டாட் பாப் இந்த டாப் எலிமெண்ட் வந்து ஸ்டாக்க விட்டு வெளிய போயிடும். போனதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்றோம். ஸ்டாக் எம்ப்டியா இருக்கா அப்டின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஓப்பன் பிரேஸஸ் இருந்தா ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணணும். செகண்ட் கேஸ் என்ன அப்டின்னா, குளோஸ் பிரேஸ் வந்தா ஸ்டாக்லருந்து டாப் எலிமெண்ட்ட பாப் அவுட் பண்ணணும். பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க 2 சினாரியோ இருக்கு.
2A, 2B. ஃபர்ஸ்ட் சினாரியோ 2A என்னன்னா, பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக் எம்ப்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இல்ல பாப் அவுட் பண்ண அப்புறமா ஸ்டாக்ல எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணுன்ட்டு. பாப் அவுட் ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக் எம்ப்டியா இருக்குன்னா, நம்ம என்ன டினோட் பண்றோம்னா, ஒரு குளோஸ் பிரேஸஸ பார்த்தோனே ஸ்டாக்லருந்து நம்ம பாப் அவுட் பண்ணோம். ஆனா, நம்ம பாப் அவுட் பண்ணது ஓப்பன் பிரேஸோட இண்டெக்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்த பேஸ் இண்டெக்ஸ். ஸோ, இங்க ஒரு மிஸ்மேட்ச் நடந்திருக்கு. ஸோ, கன்டினியூட்டி பிரேக் ஆவுது. ஸோ, ரீசெட் த பேஸ். அதுக்கான ஒரு கோட் நடக்கும். அப்படி இல்ல ஸ்டாக் வந்து எம்ப்டியா இல்ல. எலிமெண்ட் இருக்கு. பேஸ் பாயிண்டர்லாம் அங்கேயே தான் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே நம்ம வந்து குளோஸ் பிரேஸ பார்த்தோனே பாப் அவுட் பண்ணோம். ஆனா, நம்ம பாப் அவுட் பண்ணது ஒரு ஓப்பன் பிரேஸோட இண்டெக்ஸ் தான். ஸோ, இப்போ வி ஹேவ் டூ கால்குலேட் த கரண்ட் லெங்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். ஸோ, அந்த கால்குலேஷன் நெக்ஸ்ட் நடக்கும். இப்போ ரிட்டர்ன் மேக்ஸ் லென்த். தென் மெயின் மெத்தட்ல இந்த ஸ்ட்ரிங்க இன்புட்டா குடுத்துட்டு, இந்த மெத்தட கால் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்ட்ரிங்க இன்புட்டா வச்சுட்டு, அகைன் அந்த மெத்தட கால் பண்றோம். அந்த மாதிரி 2, 3 எக்ஸாம்பிள் வச்சுட்டு, அந்த மெத்தட் கால் பண்ணி நம்ம பார்க்குறோம் எப்படி அவுட்புட் வருதுன்ட்டு.